Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Lovely Thaiyal Channel. முதல்ல happy new year. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளோட ஜீன்ஸ் பேண்ட் இல்லை நார்மல் பேண்ட் எந்த பேண்ட் இருந்தாலும் நம்மளோட லென்த் கம்மியாக இருக்கும், லென்த் ரொம்ப நீளமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி அந்த ஒரிஜினல் ஹெம் வச்சே நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு தையல் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம எதுவுமே கட் பண்ண தேவையில்லை. நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேண்ட்டோட ஹைட் கம்மியாக இருக்கும், ஆனால் அதோட ஒரிஜினல் ஹெம்மே இருக்கும். ஸோ இதை தான் இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த குட்டி வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் வீக்லி 2 வீடியோஸ்னு வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம வந்து கட் பண்ண போகிறதெல்லாம் இல்லை. இது என்னோடய ஹஸ்பண்டோட பேண்ட்டு. அவங்களுக்கு வந்து இப்போ 3 இன்ச் அதிகமாக இருக்குது. நம்ம பேண்ட் போட்டால் கீழே வந்து நல்லா லாங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி 3 இன்ச் இது வந்து அதிகமாக இருக்குது. இதை எப்படி இப்போ வந்து ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் எல்லா பேண்ட்டையுமே இப்படி தான் ஆல்ட்ரு பண்ணுவேன். அண்ட் சில சமயம் நம்ம வெயிட் லாஸில் இருப்போம், இல்லை சில சமயம் நம்ம சைஸ்க்கு நமக்கு பேண்ட் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நார்மல் பேண்ட்டை எப்படி ஸ்லிம் ஃபிட் ஆக்குறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணா கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு பேண்ட் செய்ய போகிறேன். அதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வேணுமா வேணாமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 3 இன்ச் குறைக்கணும் அப்படின்னு சொன்னல. இப்போ எனக்கு வந்து 3 இன்ச் வந்து ரிடியூஸ் ஆகணும். அப்போனா நம்ம வந்து அதில் பாதி எத்தனை இன்ச் உங்களுக்கு வேணுமோ அத்தனை, உங்களுக்கு 4 இன்ச் இப்போ கம்மி பண்ணணும்னா அதில் பாதி. இப்போ எனக்கு 3 இன்ச் அப்படிங்கிறதுனால அதில் பாதி வந்து 1.5 இன்ச் நான் வந்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை இன்ச், உங்களுக்கு 6 இன்ச் பேண்ட்டில் இப்போ கம்மி பண்ணணும் அப்படின்னா கூட அதிலேருந்து 3 இன்ச் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எத்தனை இன்ச் கம்மி பண்ணணுமோ அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆக டிவைட் பண்ணையில் உங்களுக்கு 1.5 இன்ச் வருது எனக்கு 3 இன்ச்சுக்கு. ஸோ இப்போ அந்த 3 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சை நம்ம அப்படியே மடிக்க போகிறோம். அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எத்தனை இன்ச் உங்களுக்கு குறைக்கணுமோ அதில் பாதியை நீங்கள் வந்து மடிக்க போகிறீங்க. ஏன் பாதி மடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த கார்னரில் ஸ்டிச் போட்டு திருப்புறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக டபுள் லேயர் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 இன்ச் கம்மியாகிடும். நீங்கள் எத்தனை இன்ச்சுக்கு வந்து 2ஆக மடிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஆகிடும். இப்போ நீங்கள் 4 இன்ச் மடிக்கணும் அப்படின்னீங்கன்னா 4 இன்ச் மடித்து தச்சிங்கன்னா அது வந்து 8 இன்ச் குறைஞ்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு 4 இன்ச் குறையணும் அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் தான் மடிக்கணும். இப்போ நான் மடித்ததே 3 இன்ச் இருக்குது. ஸோ அதனால் அதை மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணி 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை இன்ச் பேண்ட்டில் குறைக்கணுமோ அதில் பாதி, 4 இன்ச் குறைக்கணும்னா 2 இன்ச், 2 இன்ச் குறைக்கணும்னா 1 இன்ச், 5 இன்ச் குறைக்கணும்னா 2.5 இன்ச் அப்படின்னு உங்களுக்கு எத்தனை இன்ச் குறைக்கணுமோ அதில் பாதியை வந்து இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இழுத்து தைச்சிங்கனாலாம் சுருக்கமாக வந்துடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அந்தந்த பாயிண்டில் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி 4 பின் போட்டுக்கோங்க. பின் பக்கம் நீங்கள் எடுக்கிறப்போ அதுலேயும் வந்து கரெக்டாக இருக்கா, 1.5 இன்ச் தான் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பின் போட்டுட்டு அந்த ஏற்கனவே இருக்கிற ஹெம்மை வந்து நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. சாரி, அதை சொல்லலை. அந்த நீங்கள் 1.5 இன்ச் எடுக்கிறீங்கல்ல, எத்தனை இன்ச் எடுக்கிறீங்களோ அதில் உங்களோட ஹெம்மை வந்து நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹெம்மை வந்து அதில் ஆட் பண்ண மாட்டேன். ஹெம் இல்லாமல் இருக்கிறது தான் 1.5 இன்ச் நான் எடுத்துக்குவேன். அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை இன்ச் ரிடியூஸ் பண்ணிங்கனாலும் அந்த ஹெம் போர்ஷனை வந்து நீங்கள் வந்து அதில் மெஷர் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அந்த ஹெம் இல்லாமல் மடிச்சிருக்கிற துணி மட்டும்தான். ஸோ இப்போ அந்த ஹெம்மை ஒட்டி தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஹெம் மேலே தையல் படாமல் அந்த ஹெம்மை ஒட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பரட்டி விட போகிறோம். அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே தள்ளியெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணாமல் அதை ஒட்டி அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் போட போகிறோம் இப்போ நம்ம. என்னோட மிஷினில் இந்த மாதிரி அடிப்பார்ட்டை கலட்டிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதனால் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் மிஷினில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே நடுவுலேயே மாட்டி விட்டுறலாம். அண்ட் இது என்ன மிஷின், இதோட லிங்க் என்னங்கிறதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் இது என்ன மிஷின், இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிற வீடியோ, பேசிக்ஸ் வீடியோலாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் அப்லோட் ஆகிறதுனால நான் அதோட எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். எந்த கார்னர்லேருந்து அந்த 2 சைடும் தையல் இருக்குல்ல அந்த இடத்துல ஆரம்பிக்காமல் சும்மா சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து கரெக்டாக அதே இடத்துல அந்த ஹெம்முக்கு பக்கத்துலேயே, ஆனால் ஹெம் மேலே படாமல் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த தையல்லாம் நேருக்கு நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம பின் பண்ணுறப்பயே அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நேராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நார்மல் மிஷின், நார்மல் வந்து ஊசியிலே உங்களுக்கு இந்த இடம் ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த ஹெம் மேலெலாம் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, வெறும் 2 துணியை மடித்து தான் அடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பேண்ட்டோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும், கரெக்டாக ஆகிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணது. 2 பேண்ட்டுக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது. நார்மலாக இருக்கிற பேண்ட்டுக்கும் இதை நறுக்கி தைக்கணும். இதை நறுக்கி நம்ம மடித்து தைச்சாலாம் இந்த ஃபினிஷ் வராது. ஸோ ஷூலையோ இல்லை அவங்க போட்டிருக்கிற ஃபுட்வேர்லேயோ அந்த இது படுறப்போ நல்லா இருக்காது நம்ம சும்மா மடித்து தைச்சிருந்தோம்னா. பட் இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். உள்ளே நீங்கள் லைட்டாக ஹெம்மும் பண்ணிக்கலாம். பட் அது தேவையே இல்லை. ரொம்ப வருஷமாக நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். அவங்க வியர் பண்ணையில் ஒரு தடவை மடக்கி விட்டாங்கன்னா அது கீழெல்லாம் வரவே வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய DIYs, நிறைய தையல்
வீடியோஸ் வந்து இந்த சேனலில் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 3-4 வீடியோஸ் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து இந்த சேனலில் வீடியோஸ் வரும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.